வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம பேச போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. பூனை அடிக்கடி நம் கண்ணில் படுறது, பூனை அடிக்கடி நம் வீட்டுக்கு வர்றது, இதுக்கு ஆன்மீக அர்த்தம் என்ன? பல பேர் இதை கெட்ட சகுனம்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே ஆன்மீக பார்வையில், சாஸ்திர பார்வையில், இயற்கை பார்வையில் இது ரொம்பவே பாசிட்டிவான விஷயம்தான் நண்பர்களே. இன்று இந்த வீடியோல பூனை வீட்டுக்கு வந்தா என்ன அர்த்தம், அது என்ன மெசேஜ் கொண்டு வருது, நமக்கு என்ன கற்றுத்தருது, அதையெல்லாம் தெளிவா சொல்றேன். பூனை சக்தி உணர்வுள்ள உயிரினம். ஆன்மீகத்துல பூனை அப்படின்னா சுற்றுப்புற சக்திகளை உடனே உணரக்கூடிய உயிரினம். நல்ல சக்தி உள்ள இடத்துக்கு தான் அது போகும். அதனால் பூனை அடிக்கடி உங்க வீட்டுக்கு வர்றதுனா உங்க வீட்டில் நல்ல வைப்ரேஷன் இருக்கு, சாந்தமான சக்தி இருக்கு, பாதுகாப்பான உணர்வு இருக்கு. அதனால்தான் பூனை இந்த வீடு நல்லா இருக்குன்னு நினைச்சு அடிக்கடி வருது. இதன் அர்த்தம் உங்க வீடு ஆன்மீக ரீதியாக நல்ல சக்தி உள்ள இடம். பூனை வீட்டுக்கு வருவது லக்ஷ்மி கடாட்சம். பழைய ஆன்மீக நம்பிக்கையில பூனை இஸ் ஈக்குவல் டு லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பூனை எப்போதும் தன் குட்டிகளை நல்லா கவனிக்கும், தன்னோட உணவையும் வீணாக்காது, தேவைப்பட்ட அளவுக்குத்தான் எடுக்கும். இது செல்வம், சேமிப்பு, குடும்ப பாதுகாப்பு இதுக்கு அடையாளம். அதனால் பூனை வீட்டுக்குள்ள வந்து உட்கார்றது இந்த வீட்டில் பொருளாதாரம் மெதுவா நல்ல நிலைக்கு வரும், வீட்டில் சாப்பாடு குறையாதுன்னு ஆன்மீகமா பார்க்கறாங்க. அதனால் பூனை வந்தா விரட்டாதீங்க, அடிக்காதீங்க, மனசுல நல்லதா நினைங்க, கொஞ்சம் தண்ணீர் வைத்தாலும் போதும். இயற்கையோடு இணைப்பு. பூனை அப்படின்னா இயற்கையோடு நெருக்கமா வாழற உயிர். நிலம், காற்று, சத்தம் இதையெல்லாம் கவனிக்கிறது. அது உங்க வீட்டுக்கு வர்றதுனா இந்த வீடு இயற்கைக்கு எதிரா இல்லை, இங்க சமநிலை இருக்கு. ஆன்மீகமா சொன்னா பூனை வர்ற வீடு இஸ் ஈக்குவல் டு சமநிலை உள்ள வீடு. அது நமக்கு சொல்லும் மெசேஜ் கோபம் குறைக்கணும், சத்தம் குறைக்கணும், மனசு அமைதியா வைக்கணும். அப்படி இருந்தா நம்ம வாழ்க்கையும் மெதுவா சீராகும். ஓம் முன்னோர்களின் ஆசீர்வாத சின்னம். சில ஆன்மீக நம்பிக்கைகள்ல பூனை அடிக்கடி வர்றது முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வீட்டை நாங்க காக்கிறோம், இந்த வீட்டில் பிரச்சனை வராம பாத்துக்கிறோம்னு ஒரு ஆன்மீக மெசேஜ். அதனால்தான் பூனை அமைதியா வந்து வாசல்ல உட்காரும் அல்லது வீட்டுக்குள்ள தூங்கும். இது பாதுகாப்பு சக்தி இருக்கிறதோட சின்னம். பூனை வந்தா என்ன செய்யணும்? ஆன்மீக ரீதியா நல்லதுனால நம்ம செய்ய வேண்டியது, பூனை வந்தா அடிக்காதீங்க, கல்லு எறியாதீங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க. சின்ன விஷயங்கள், வெந்நீர், தண்ணீர் வைக்கலாம், கொஞ்சம் உணவு வைக்கலாம், விரட்டாமல் அமைதியா இருக்கலாம். இதனால் உங்க மனசு நல்லா இருக்கும், கருணை சக்தி அதிகரிக்கும், புண்ணியம் சேரும். ஆன்மீகமா உயிர்களுக்கு கருணை காட்டுவது தெய்வத்துக்கு செய்யும் பூஜை மாதிரி. கெட்ட சகனம்னு சிலர் சொல்றாங்க. பழைய காலத்துல அறிவு குறைவா இருந்த சமயத்துல இரவுல பூனை வர்றது, சத்தம் போடுறது இதுக்கெல்லாம் பயந்தாங்க. அதனால கெட்டதுன்னு ஒரு நம்பிக்கை உருவாயிடுச்சு. ஆனா உண்மையிலே இப்ப தெரிஞ்ச உண்மை, பூனை இஸ் ஈக்குவல் டு சாதாரண உயிர், ஆன்மீக பார்வையில் நல்ல சக்தி, முக்கியமான ஆன்மீக மெசேஜ். இந்த வீடியோவோட மெசேஜ் என்னன்னா, பூனை உங்க வீட்டுக்கு வர்றதுனா அது உங்களை பயமுறுத்த வரல, அது உங்களை ஆசிர்வதிக்க வருது. அது சொல்லும் விஷயம், உங்க வீடு நல்ல சக்தி இருக்கு, உங்க மனசு நல்லதா இருக்கு, நீங்க கருணை உள்ள மனசு கொண்டவர். நண்பர்களே, இனிமேல் பூனை வந்தா பயப்படாதீங்க, கெட்ட சகுனம்னு நினைக்காதீங்க, நல்ல சக்தி வந்திருக்குன்னு நினைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு பூனை வந்த அனுபவம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. நன்றி. மீண்டும் இன்னொரு ஆன்மீக வீடியோவோட